ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் ஆஃப் மார்ச் 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்மக்க சரளம்மா ஜத்தாரா இஸ் செலிப்ரேட்டட் அட். சம்மக்க சாரலம்மா ஜகார்தா எங்கே கொண்டாடப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தெலுங்கானா தான் கரெக்ட் ஆன்சர். தெலுங்கானால தான் இந்த சம்மக்க சரளம்மா ஜத்தார்தா செலிப்ரேட் பண்ணுறாங்க. Moving on to the second question, who is not the participatory country of trilateral exercise தோஸ்தி 16? தோஸ்தி 16 எனப்படும் முத்தரப்பு பயிற்சியில் பங்கேற்காத நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பங்களாதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த தோஸ்தி 16ல் எந்த கண்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஒரு ட்ரைலேட்ரல் military exercise. Moving on to the third question, the highest number of young girls and women went missing was reported from. எங்கு அதிக எண்ணிக்கையிலான இளம் வயது சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அண்ட் உமன் மிஸ் ஆன ரிப்போர்ட் வந்து மத்திய பிரதேஷில் தான் கிடச்சிருக்கு நமக்கு. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், த ரைசீனா டயலாக் கான்ஃபரன்ஸ் 2024 வாஸ் ஹெல்ட் இன். 2024 ஆண்டு ரைசீனா பேச்சுவார்த்தை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நியூ டெல்லி. புது டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, the African Union is a continental body consisting of. ஆப்பிரிக்க ஒன்றியம் என்பது எத்தனை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கண்ட அளவிலான அமைப்பு ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 55 மெம்பர் ஸ்டேட். 55 உறுப்பினர் நாடுகள் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்பிரிக்கன் யூனியனில் பார்த்தீங்கன்னா 55 மெம்பர் ஸ்டேட்ஸ் கொண்டு இருக்கும். Moving on to the sixth question, DRDO's துர்கா 2 is the. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் துர்கா 2 என்பது யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லேசர் வெப்பன் சிஸ்டம். சீரொலி கற்றை ஆயுத அமைப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, International Mother Language Day is observed on. சர்வதேச தாய்மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, February 21. February 21 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், ராணி சென்னம்மா ரெபிலியன் கிட்டூர் ரிவால்ட் இஸ் ரிலேட்டட் டு. ராணி சென்னம்மா கிளர்ச்சி, கிட்டூர் கலக்கம் எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கர்நாடகா ரீஜியன். கர்நாடகா பகுதி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the ninth question, the first subnational climate resilient green fund is going to set up in. முதல் துணை தேசிய மட்டத்திலான பருவநிலை நெகிழ்தரன் பசுமை நிதியம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோவா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, who has launched India's largest drone pilot training organization? இந்தியாவின் மிகப்பெரிய ஆளில்லா விமானங்களுக்கான விமானிகள் பயிற்சி நிறுவனத்தினை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, IIT குவஹாத்தி. இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் குவஹாத்தி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question, which country is not a part of Nordic Baltic 8 cooperation? நார்டிக் பால்டிக் கூட்டுறவில் அங்கம் வகிக்காத நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கனடா தான் கரெக்ட் ஆன்சர். கனடா தான் நார்டிக் பால்டிக் கூட்டுறவில் அங்கம் வகிக்காத நாடு. Moving on to the 12th question, which is the only state in India to have 3 auto hubs? இந்தியாவில் 3 வாகன உற்பத்தி மையங்களை கொண்ட ஒரே மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question, who introduces 5-year multiple entry visa for Indians recently? சமீபத்தில் இந்தியர்களுக்கு 5 ஆண்டும் காலம் பல்நுழைவு இசைவு சீட்டினை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துபாய் தான் கரெக்ட் ஆன்சர்.
Moving on to the 14th question. India received Guinea worm disease free certification status from WHO in உலக சுகாதார அமைப்பிலிருந்து கினியா புழுநோய் ஒழிப்பு சான்றிதழை இந்தியா எப்பொழுது பெற்றது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2000 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th question. பருவேதா ஃபெஸ்டிவல் ஆர் மாக் ஹண்டிங் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆனுவலி செலிப்ரேட்டட் இன் பருவேட்டா திருவிழா சோதனை வேட்டை திருவிழா ஆண்டுதோறும் எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question. Pangong Frozen Lake Marathon 2024 was held in உறைந்த ஏரி மீது நடத்தப்படும் 2024 ஆண்டு பேங்காங் மாரத்தான் எங்கு நடத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லடாக் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ லடாக்ல தான் இந்த பேங்காங் ஃப்ரோசன் லேக் மாரத்தான் 2024 நடந்தது. Moving on to the 17th question. Who has selected as the leader of IPL all-time greatest team? IPL போட்டிகளின் சிறந்த அணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி MS தோனி தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the 18th question. India's first national center of aging was commissioned at இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சென்னையில் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங் கமிஷன் ஆயிருக்கு. Moving on to the 19th question. Which country became first Asian country to ratify ILO convention to end workplace violence and harassment? பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ILO உடன்படிக்கையினை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பிலிப்பைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு ராட்டிஃபை ILO கன்வென்ஷன் டு எண்ட் ஒர்க் ஸ்பேஸ் violence and harassment. Moving on to the 20th question. The 5th edition of Joint Military Exercise தர்மா கார்டியன் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் தர்மா கார்டியன் எனப்படும் 5வது கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா ஜப்பான் தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியா மற்றும் ஜப்பான் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 21st question. Who has been named as the new director for the GEFIEO affiliated to the World Bank? உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீட்டு அலுவலகத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கீதா பத்ரா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 22nd question. The usage of Garbini GA2 AI model is கர்ப்பிணி GA2 செயற்கை நுண்ணறிவு மாதிரியின் பயன்பாடு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கெஸ்டேஷனல் ஏஜ் ஆஃப் எ ஃபீட்டஸ் ஒரு கருவின் கர்ப்பகால வயது தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 23rd question. கலா அசார் ஆர் வைசரல் லெய்ஷ்மானிஸ் இஸ் காஸ்டு பை கருங்காய்ச்சல் ஆர் உள்ளுறுப்பு லீஷ்மானியாசிஸ் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரசைட் ஒட்டுண்ணி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 24th question. இந்தியாஸ் லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு பிரிட்ஜ் வாஸ் இனாகிரேட்டட் இன் இந்தியாவின் மிக நீளமான கம்பி வடத்திலான தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ குஜராத்தில் தான் இந்தியாவோட லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு பிரிட்ஜ் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த 25th question. 1000-year World Sominasai Festival is celebrated in 1000 ஆண்டுகள் பழமையான சோமின்சாய் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜப்பான் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம்.